அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலக்கியா. பதிவு எண் 613. தலைப்பு 7. தசரதன், ராமன், பரதன், லட்சுமணர் இவர்கள் நால்வருக்குள் உள்ள பாசம். தசரத மன்னர் அயோத்தியை 60,000 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தார். 56 தேச அரசர்களுக்கும் அதிபதியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால புத்திரகமஷ்டி யாகம் செய்து 4 புதல்வர்களை பெற்றெடுத்தார். 4வர்களில் அரிய செம்மல் யாருன்னு கேட்டோம்னா நம்ம ராமர் தான். அவர் என்ன நாராயணனின் உருவம். ராமர் அழகுலையும் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது தசரதன் என்ன பண்ணுவார்னா, அரண்மனையிலேருந்து ராமரை வர சொல்லி அவரோட முன்னழகை ரசிப்பாராம். அவர் கேட்டோடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அவரோட பின்னழகை ரசிப்பாராம். அந்த அளவுக்கு ராமர் அவ்வளோ அழகாக இருப்பாராம். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் தன்னோட யாக வேள்விக்காக ராவரை அனுப்புமாறு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட அனுப்ப அவருக்கு ரொம்ப மனசு இதாக இருந்தது. இருந்தாலும் சரி அனுப்பலான்னு சொல்லி தசரதன் முடிவு பண்ணிட்டு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்னா, இவங்களுக்கு தாய் தந்தை நீ தான், இவன் ராமருக்கு இனிமேல் தாய் தந்தை நீ தான் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அனுப்பி வைப்பாராம். இதில் தசரதனோட பாசம் தெரியுது. அப்புறமாட்டி கையம்மா 2 வரம் கேட்டதுக்கப்புறம் ராமர் வனவாசத்துக்கு கிளம்புவாங்கள்ல, அப்போது மக்கள் வெள்ளமாக இருக்கும், அவ்வளோ வெள்ளமாக இருக்கும். ஏன்னா ராமர் அவ்வளோ மக்கள்கிட்டலாம் அவ்வளோ பாசமாக அவ்வளோ பணிவாக நடந்துப்பாராம். அந்த அப்போ ராமர் சொல்லிடுவார், எங்கள் அப்பா என்னைய இந்த வனவாசம் சொல்லியிருக்கிறாங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லட்சுமணர் போகிறப்போ என்ன சொல்லுவாருன்னா, நானும் வரேனான்னு கேட்பாரு. அப்போ அவர் ராமர் சொல்லுவார், இல்லை வேண்டாம், யாருமே வேண்டான்னு சொல்லுவார். அப்போ ராமர் ரொம்ப கோபக்காரர். அவர் ஆதிசேஷனோட அவதாரம் இல்லையா, அதனால அவருக்கு புஸ்புஸ்னு கோவம் வரும். பட் ஆனால் அவர்கிட்ட குணமும் அன்பும் இருக்கும். அதனால் நான் வந்தே தீருவேன், நான் உங்களையும் அண்ணாவையும் பார்க்குறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இந்த இடத்துல ராமரோட பாசத்தையும் பார்க்கலாம், லட்சுமணரோட பாசத்தையும் பார்க்கலாம். அவர் போனதுக்கு அப்புறம் பரதனுக்கு அவங்க அப்பா இறந்து தெரியவே தெரியாது. கையம்மா தூதர் மூலம் அது பரதனை வர சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்தோடனே ரொம்ப கண்ணீர் மல்கி அழுவார். அந்த இடத்துல பரதன் தசரதன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு தெரியும். வந்தோடனே சொல்லுவாங்க, எங்கம்மா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கையம்மா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. எடுத்து சொன்னப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணின, அண்ணனையும் இப்படி வனவாசம் சொல்லிட்டு அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, நீ எனக்கு ஒரு தாயே இல்லைன்னு சொல்லிடுவார் கையம்மா. அம்மாவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு ராமர் வனவாசம் போன இடத்துல போய் அண்ணனை தேடுறதுக்காக போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே ராமர் போன உடனேயே கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ பரதன் சொல்லுவார், அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர்னால அந்த துன்பத்தை தாங்கவே முடியாது, அவ்வளோ அழுவார். அந்த இடத்துல ராமரோட பாசமும் எப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ அழுததுக்கப்புறம் எவ்வளவோ இவரும் ரொம்ப பாசமாக கூப்பிட்டு பார்ப்பாரு, அண்ணா வாங்க, நீங்கள் அரசாளுங்க, அண்ணா இருக்கும்போது நான் அரசாளக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டு பார்ப்பாரு. அவர் வரமாட்டார். இல்லை, நான் அப்பாவோட இதை நான் நிறைவேற்றிட்டு தான் வருவேன், அப்பா என்னைய 14 வருஷம் வனவாசம் இருக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமும் இவர் ரொம்ப பணிவாக கேட்பார், சரிண்ணா, இல்லைனா நீங்கள் உங்களோட பாதுகையாவது கொடுங்க, நான் அதை வச்சு அரசாள்றேன், ஆனால் நான் அயோத்தி நகருக்கு போக மாட்டேன், நான் நந்தி நகர்லேருந்து அரசாள்றேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அவரும் பாதுகையை கொடுத்துருவார். அதாவது பட்டம் சூழ்கிற தலையில் அவர் அண்ணனோட பாதுகையை சுமந்துக்கிட்டு வருவார். நந்தி நகரில் வச்சு அரசாழ்வார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பரதனோட பாசம் நல்லாவே வெளிப்படையாக தெரியும். அரசாழ்வாங்க. இப்போது வரும்போது அவர் சொல்லிட்டு வருவார், அண்ணா 14 வருடங்களுக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் தவறினீங்கன்னா கூட நான் என் உயிரை துறந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த ராமர் பாசத்துக்கும் இது அறமாவும் நடந்துப்பார்ல, அதனால் கரெக்டாக 14 வருஷம் முடிஞ்சோடனே வந்துடுவார் ஊருக்கு.
இது மாதிரி இன்னும் பல இடங்களில் வந்து ராமாயணத்தில் வந்து நால்வருக்குள் உள்ள பாசங்களை வந்து பேசலாம். இதுவும் ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.